Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் ER diagram and ER diagramல உள்ள 3 basic concepts பற்றி பார்க்கலாம். And already DBMS பேஸ் பண்ணி கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ ER டயக்ராம்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். இதை நம்ம ERDனும் சொல்லலாம், ஷார்ட்டாக ERD. அண்ட் இது வந்துட்டு என்டிட்டி செட், டேட்டா பேஸில் உள்ள என்டிட்டி செட்டுக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பை தான் டிஸ்பிளே பண்ணும். டேட்டா பேஸில் இருக்க ரிலேஷன், ஒவ்வொரு ரிலேஷனுக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன் அதுதான் வந்து டிஸ்பிளே பண்ணும். அண்ட் இந்த ER டயக்ராம் வச்சுட்டு நம்ம டேட்டா பேஸுக்குள்ளே லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ப்ராடக்ட்டு, கலர், இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் தான், டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் தான். இந்த அப்பேரல் சைஸு, ப்ராடக்ட் கேட்டகரிஸ், கலர், ப்ராடக்ட் கலர்ஸ், இதெல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் தான். ஒவ்வொரு டேபிள்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் வந்துட்டு டயக்ராமெட்டிக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து ER டயக்ராம்குள்ளே ஒரு சாம்பிள் தான், ஒரு எக்ஸாம்பிள் தான். ER டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டா பேஸுக்குள்ளே டிசைனை வந்து ட்ரா பண்ணலாம். டேட்டா பேஸுக்குள்ளே லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதோட GUI ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ER டயக்ராம். அண்ட் இந்த ER டயக்ராம் வந்து நம்ம சிஸ்டமில் உள்ள என்டிட்டிஸ், சிஸ்டமில் உள்ள ரிலேஷன்ஸுக்கு நடுவில் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ER டயக்ராமில் மெயினாக 3 பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. entities, attributes and relationships. இது மூணு தான் ER டயக்ராமில் உள்ள பேசிக் கான்செப்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்டிட்டினா என்னென்னு பார்க்கலாம். என்டிட்டினா ஒரு ரியல் வேர்ல்டு திங். அது லிவிங்காகவும் இருக்கலாம், நான் லிவிங்காகவும் இருக்கலாம். அது வந்துட்டு ஏதாவது ஒரு ரியல் வேர்ல்டு திங்காக இருக்கணும். அதை நம்ம டேட்டா பேஸில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது ரிலேட்டடாக தான் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ என்டிட்டினா ரியல் வேர்ல்டு திங். இது வந்து இதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம்னா பர்சன், பிளேஸ், ஆப்ஜெக்ட், ஈவெண்ட்ஸ், கான்செப்ட், இப்படி என்ன வேணாலும் இருக்கலாம். அது ஒரு ரியல் வேர்ல்டு திங்கு தான். அதை தான் நம்ம டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் என்டிட்டி செட்டுனா குரூப் ஆஃப் சிமிலர் கைண்ட் ஆஃப் என்டிட்டிஸ். என்டிட்டினா ஒரு ரியல் வேர்ல்டு திங். என்டிட்டி செட்டுனா குரூப் ஆஃப் சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ். அதான் என்டிட்டி செட்டுன்னு சொல்லுவாங்க. என்டிட்டி செட்டில் உள்ள ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி சிமிலர் வேல்யூஸை வந்து ஷேர் பண்ணும். அண்ட் இந்த என்டிட்டிஸ் எல்லாம் நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸை தான் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறோம். ஒரு ரியல் வேர்ல்டு திங்கை வந்து என்டிட்டின்னு சொல்லுவோம். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் என்டிட்டி அண்ட் என்டிட்டி செட், அதுக்கப்புறம் ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட்டு இந்த என்டிட்டிஸ் வந்து 2 டைப் இருக்குது. வீக் என்டிட்டியும் இருக்குது, ஸ்ட்ராங் என்டிட்டியும் இருக்குது. வீக் என்டிட்டினா அதுக்கு கீ ஆட்ரிபியூட் வந்து இருக்காது. நம்ம இனி கூடுதல் வீடியோஸ் வரும்போது அதில் கீ ஆட்ரிபியூட், ப்ரைம் ஆட்ரிபியூட்னா என்னென்னு பார்ப்போம். அப்போ இப்போ ஜஸ்ட் வாட் இஸ் வீக் என்டிட்டிஸ்னு மட்டும் பார்த்து வச்சா போதும். வீக் என்டிட்டினா அந்த என்டிட்டிஸ்க்கு, அந்த இதுக்கு ஒரு கீ ஆட்ரிபியூட் ஒரு ப்ரைமரி கீ வந்து இருக்காது. அதான் வீக் என்டிட்டிஸ். வீக் என்டிட்டிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம 2-3 ஆட்ரிபியூட்டோட காம்பினேஷன்ஸ் தான் எடுப்போம். ஸோ இங்கே வந்து வீக் என்டிட்டி அண்ட் ஸ்ட்ராங் என்டிட்டி, இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராங் என்டிட்டி பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ராங் என்டிட்டியில் ப்ரைமரி கீ இருக்கும். எப்போவுமே ஸ்ட்ராங் என்டிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு ப்ரைமரி கீ இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ராங் என்டிட்டியை நம்ம ரெக்டாங்கிள் சிம்பிள் வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் இதில் ப்ரைமரி கீ வந்து அண்டர்லைன் சிம்பிள் போட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸ்ட்ராங் என்டிட்டியில் உள்ள மெம்பரை நம்ம டாமினன்ட் என்டிட்டி செட்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் என்டிட்டிக்குள்ளே ER டயக்ராமில் ரிலேஷன்ஷிப்பை ஷோ பண்ணுறதுக்கு நம்ம டைமண்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கனெக்டிங் லைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் என்டிட்டி வந்துட்டு சிங்கிள் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். கனெக்டிங் லைன் வந்து சிங்கிளாக தான் இருக்கும். இதுதான் ஸ்ட்ராங் என்டிட்டிஸ். அப்போ ஸ்ட்ராங் என்டிட்டிஸில் எப்போவுமே ஒரு ப்ரைமரி கீ இருக்கும். இந்த ஸ்ட்ராங் என்டிட்டிஸை ரெக்டாங்கிள் சிம்பிள் வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ரைமரி கீயை அண்டர்லைன் சிம்பிள் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸ்ட்ராங் என்டிட்டியில் உள்ள மெம்பரை வந்து டாமினன்ட் என்டிட்டி செட்டுன்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பை நம்ம டைமண்ட் ஷேப்பில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் கனெக்டிங் லைன் வந்து சிங்கிளாக இருக்கும். இவ்வளோ தான் ஸ்ட்ராங் என்டிட்டி செட். நெக்ஸ்ட் ஒன் வீக் என்டிட்டி செட்டு. வீக் என்டிட்டி செட்டில் கீ ப்ரைமரி ஆட்ரிபியூட் வந்து இருக்காது. அண்ட் இதை நம்ம டபுள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரான்சாக்ஷனில் வந்து இப்போ டபுள் ரெக்டாங்கிள் தான் இருக்குது. வெளியில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதுக்குள்ளே வேற ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அப்போ வீக் என்டிட்டியை நம்ம டபுள் ரெக்டாங்கிள் ஷேப் வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்துட்டு பார்ஷியல் கீ தான் இருக்கும். அந்த பார்ஷியல் கீயை நம்ம டேஷ்டு அண்டர்லைன் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் இதோட மெம்பர், இந்த வீக் என்டிட்டி செட்டில் இருக்க மெம்பரை சபார்டினேட் என்டிட்டி செட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் இதில் உள்ள ரிலேஷனை நம்ம டபுள் டைமண்ட் ஷேப் வச்சு தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸ்ட்ராங் என்டிட்டி செட்டில் ஒரு டைமண்ட் தான் இருக்கும். வீக் என்டிட்டி செட்டில் 2 டைமண்ட் வச்சு தான் இதுக்குள்ள ரிலேஷனை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்.
அண்ட் இதோட கனெக்டிங் லைனும் வந்துட்டு டபுளாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஸ்ட்ராங் அண்ட் வீக் என்டிட்டிஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் ஒன் ரிலேஷன்ஷிப்னா என்னென்னு பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப்னா ஹவு டூ ஆர் மோர் என்டிட்டிஸ் ஆர் கனெக்டட் ஆர் அசோசியேட்டட் வித் ஈச் அதர். எப்படி டூ ஆர் மோர் என்டிட்டிஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, இது தான் வந்து ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்னா ஒரு என்டிட்டிக்குள்ளே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு என்டிட்டிக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். இதில் ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கீ ஆட்ரிபியூட், செகண்ட் ஒன் காம்போசிட் ஆட்ரிபியூட், தேர்ட் மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட், ஃபோர்த்து டிரைவ்டு ஆட்ரிபியூட் அண்ட் ஃபிஃப்த்து ஒன் சிம்பிள் ஆட்ரிபியூட். சிம்பிள் ஆட்ரிபியூட்னா இதை வந்து நமக்கு ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது. அதான் வந்துட்டு சிம்பிள் ஆட்ரிபியூட். சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸை நம்மளால் ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது. அதில் அட்டாமிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோன் நம்பரை வந்து எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். ஃபோன் நம்பரை வந்துட்டு நமக்கு டிவைட் பண்ணி எழுத முடியாது. அதில் ஒரு நம்பரை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணி எழுத முடியாது. அப்படி எழுதுனா அது ராங் நம்பர் ஆயிரும். அப்போது சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸ்னால் அதை நம்மளால் ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது. அதுக்கு அட்டாமிக் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். செகண்ட் ஒன் கீ ஆட்ரிபியூட். கீ ஆட்ரிபியூட் வந்து யூனிக்வலி ஐடென்டிஃபை பண்ணும். இது ப்ரைம் ஆட்ரிபியூட் தான். ஒரு என்டிட்டி செட்டிலேருந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுற ஆட்ரிபியூட் தான் கீ ஆட்ரிபியூட். இதுக்குள்ளே எக்ஸாம்பிள் நம்ம ரோல் நம்பராக எடுக்கலாம். அண்ட் இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா அண்டர்லைன் சிம்பிள் வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டூடெண்ட்டுங்கிற இந்த ஒரு என்டிட்டிக்கு ரோல் நம்பர், நேம், ஏஜ், அட்ரஸ் இப்படி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இதில் ரோல் நம்பர் வந்துட்டு ப்ரைம் ஆட்ரிபியூட், கீ ஆட்ரிபியூட்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இதை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்மளால் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால தான் அதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் காம்போசிட் ஆட்ரிபியூட். காம்போசிட் ஆட்ரிபியூட்னா காம்பினேஷன் ஆஃப் அதர் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லலாம். அப்போ காம்போசிட் ஆட்ரிபியூட்னா காம்பினேஷன் ஆஃப் அதர் ஆட்ரிபியூட்ஸ். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம்னா, இப்போ நம்ம வந்து பின்கோடு, ஸ்டேட்டு, கண்ட்ரி இதெல்லாம் தெரிஞ்சால் நமக்கு அதுலேருந்து அட்ரஸை ஃபார்ம் பண்ணி எடுக்கலாம்ல. அப்போ அட்ரஸ்ன்னு சொல்கிறது காம்பினேஷன் ஆஃப் பின்கோடு, ஸ்டேட், கண்ட்ரி, டிஸ்ட்ரிக்ட் எக்ஸெட்ரா. அப்போ இந்த அட்ரஸை வந்து நம்ம ஒரு காம்போசிட் ஆட்ரிபியூட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். இது வந்துட்டு ஒரு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இமெயில் ஐடி எடுத்துக்கலாம். இமெயில் ஐடி வந்துட்டு மேபி 2 ஐடி யூஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸு. இல்லைனா இப்போ ஃபோன் நம்பர் எடுத்துக்கலாம். ஃபோன் நம்பரோ மோர் தேன் 1 ஃபோன் நம்பர் வந்து இருக்கலாம். அப்போது மல்டி வேல்யூ இருக்கிற ஆட்ரிபியூட்ஸை தான் நம்ம மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் இந்த மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸை டபுள் ஓவல் ஷேப் வச்சு தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ER டயக்ராமில். நெக்ஸ்ட் ஒன் டிரைவ்டு ஆட்ரிபியூட். டிரைவ்டு ஆட்ரிபியூட்னா ஒரு ஆட்ரிபியூட்லேருந்து டிரைவ் பண்ணி எடுக்கிறது தான் டிரைவ்டு ஆட்ரிபியூட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஏஜ் டிரைவ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு ஏஜ் வந்து டிரைவ்டு ஆட்ரிபியூட். அந்த டிரைவ்டு ஆட்ரிபியூட்டை நம்ம டேஷ் டு ஓவல் வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதில் ஸ்டூடெண்ட்டுங்கிறது என்டிட்டி. ஸ்டூடெண்ட் ஃபோன் நம்பர் வந்து மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட், ஸோ டபுள் லைன் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது. ஏஜ் வந்து டிரைவ்டு ஆட்ரிபியூட், ஸோ டேஷ்டு லைன் கொடுத்துருக்கோம். டேட் ஆஃப் பர்த் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடி வந்துட்டு ப்ரைமரி ஒரு கீ ஆட்ரிபியூட், அதனால் அதை அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். இனி நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்னா 2 ஆர் மோர் என்டிட்டிஸ் வந்து எப்படி ரிலேட் ஆகிருக்கு, ஒரு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, இதை தான் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம டைமண்ட் ஷேப் வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த டைமண்ட் ஷேப்புக்குள்ளே ரிலேஷன்ஷிப்போட நேம் எழுதியிருப்போம். அண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற என்டிட்டிஸ் எல்லாம் நம்ம லைன் வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் அந்த என்டிட்டிஸை ரெக்டாங்கிள் பாக்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். அண்ட் இதில் பைனரி ரிலேஷன்ஷிப்னால் 2 என்டிட்டிஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னா அதான் பைனரி ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. 1-to-1 ரிலேஷன்ஷிப், 1-to-many ரிலேஷன்ஷிப்ஸ், many-to-one ரிலேஷன்ஷிப் அண்ட் many-to-many ரிலேஷன்ஷிப். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 1-to-1 ரிலேஷன்ஷிப்னு என்னென்னு பார்க்கலாம். When a single instance of an entity is associated with a single instance of another entity, then it is called as 1-to-1 relationship. For example, a person has only one passport and a passport is given to one person. இது வந்துட்டு ஒரு என்டிட்டியோட இன்ஸ்டன்ஸ், ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு வேற ஒரு என்டிட்டியோட சிங்கிள் இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதான் 1-to-1 ரிலேஷன்ஷிப். இதில் வந்து நம்ம பாஸ்போர்ட் அண்ட் ஒரு பர்சன், இதில் வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பாஸ்போர்ட் அண்ட் பர்சன் வந்து எடுத்திருக்கோம். ஒரு பாஸ்போர்ட் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு ஒரு பாஸ்போர்ட் தான் கொடுக்க முடியும். அண்ட் அந்த ஒரு பாஸ்போர்ட்டை அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு யாருக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் 1-to-1 ரிலேஷன்ஷிப்போட எக்ஸாம்பிள்.
நெக்ஸ்ட்டு ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்னால் ஒரு என்டிட்டியோட சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு மோர் தென் ஒன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அனதர் என்டிட்டி கூட ரிலேட் ஆயிருந்துச்சுன்னா அதான் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். When a single instance of an entity is associated with more than one instance of another entity, then it is called one-to-many relationship. இதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் பண்ணலாம். பட் ஒரு ஆர்டரை ஒரு கஸ்டமர் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த ஆர்டரை டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸால் பண்ண முடியாது. இதுதான் ஒன்-டு-மெனி ரிலேஷன்ஷிப்போட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். இதில் வந்துட்டு மோர் தென் ஒன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் என்டிட்டி வந்துட்டு ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அனதர் என்டிட்டி கூட ரிலேட் ஆகிருந்தால் இதான் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். When more than one instance of an entity is associated with a single instance of another entity, then it is called many to one relationship. இதுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டும் காலேஜ் இதை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு காலேஜில் அட்மிஷன் எடுக்க முடியும். பட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு காலேஜில் தான் அட்மிஷன் எடுக்க முடியும். இதான் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப்போட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். When more than one instance of an entity is associated with more than one instance of another entity, then it is called as many to many relationship. ஒரு என்டிட்டியோட நிறைய இன்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு என்டிட்டியோட நிறைய இன்ஸ்டன்ஸ் கூட ரிலேட் ஆகிருந்தால் அதான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இங்கே வந்து எக்ஸாம்பிளாக ஸ்டூடெண்ட்டையும் ப்ராஜெக்டையும் தான் எடுத்திருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நிறையா ப்ராஜெக்ட்டு பண்ண முடியும் அண்ட் ஒரு ப்ராஜெக்டையே நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பண்ண முடியும். இதான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்போட ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் வந்து கார்டினாலிட்டி. கார்டினாலிட்டின்னு சொல்கிறது டிஃபைன்ஸ் த நியூமரிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ என்டிட்டிஸ் ஓர் என்டிட்டி செட்ஸ். அண்ட் இதில் நம்ம ரிலேஷன்ஷிப் கார்டினாலிட்டி வந்துட்டு இப்படி தான் டினோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்பில் இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி தான் லைன் இருக்கும். அதில் 2 லைன் வந்து க்ரோஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் டு மெனினா ஒரு லைன் இருக்கும் அண்ட் அதில் வந்துட்டு மெனிக்கு போகிற மாதிரி 3 ஆரோஸ் வந்து இருக்கும். அடுத்து மெனி டு ஒன் அதில் வந்துட்டு ஒரு லைன் இருக்கும், அதில் ஓவல் ஷேப் அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லைன் கட் ஆகும். அண்ட் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஓவல் ஷேப் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா 3 லைன்ஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகும். இதுதான் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் கார்டினாலிட்டிக்குள்ள ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் ஒன் இந்த இஆர் டயக்ராமை நம்ம எப்படியெல்லாம் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஆட்ரிபியூட்ஸ் என்டிட்டி இப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஷேப்ஸ் வந்து இருக்குது. அதில் பேசிக்கான ஷேப்ஸ் மட்டும் இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெக்டாங்கிள். நம்ம ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் என்டிட்டி வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அண்ட் டபுள் ரெக்டாங்கிள் வச்சு வீக் என்டிட்டி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். அண்ட் எலிப்ஸ் ஷேப் இருக்குது. எலிப்ஸ் ஷேப் வச்சு நம்ம ஆட்ரிபியூட்ஸை தான் நோட்டேட் பண்ணுவோம் அண்ட் டபுள் எலிப்ஸ் இருந்தால் அது மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டைமண்ட் ஷேப். டைமண்ட் ஷேப் வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப்பை தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அண்ட் டபுள் டைமண்ட் இருந்துச்சுன்னா அது வீக் ரிலேஷன்ஷிப். அடுத்து லைன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அண்ட் ப்ரைமரி கீனா அந்த கீ வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணியிருப்போம். டபுள் எலிப்ஸ் இருந்தால் அது மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இஆர் டயக்ராம் நோட்டேஷன்ஸ். இது பேசிக் தான். இன்னும் நிறைய வேணும்னா நீங்கள் கூகுளில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இஆர் டயக்ராம் பற்றின ஒரு ஷார்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.